Good morning students, I am MRK. Today 11th standard maths class math இருக்கோம். chapter 6 analytical geometry 6.4 exercise. Okay, fourth sum. ஒரு pair of side equation கொடுத்திருக்கு. அது வந்து pair of side represent பண்ணுதான்னு சொல்லி முதல்ல so that னு சொல்லி கொடுத்திருக்கான். அப்ப இந்த question 5 mark questions, very important questions. So please carefully understand பண்ணி பொறுமையா செய். Okay, given equation write பண்ணி minus xy minus 3y square minus 6x plus 19y minus 20 equal to 0. Okay, இதை வந்து general equation of pair of straight line ஓட compare பண்ணையில ax square plus என்ன வந்துரும் 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c is equal to 0 அப்படின்னு எழுதிட்டு இப்போ நான் கம்பேர் பண்ணையில ஏக்கு 2 சரிங்களா, ஏக்கு 2 அடுத்து 2h equal to minus 1 அப்போ h is equal to minus 1 by 2 good. அடுத்து பார்த்து கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கோ, b equal to y ஸ்கொயருக்கு முன்னாடி minus 3 y ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது minus 3 அப்படின்னு இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து கேர்ஃபுல்லாக ஒய்க்கு போல y ஸ்கொயருக்கு முன்னாடி minus 3 இருக்குது. அடுத்து இது 2g equal to x coefficient minus 6 அப்போ g is equal to minus 3. அடுத்து 2f equal to 19 அப்போ f is equal to 19 by 2 அப்படின்னு வருது. ஓகே 19 by 2 பார்த்து கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கோ, 19 by 2 சரி 19 by 2. அடுத்து c is equal to minus 20 அப்படின்னு வருது. c is equal to minus 20 அப்படின்னு வருது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது முதல்ல வந்து ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டிஷன் இருக்குது பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்கு ரெண்டு விதமாக எழுதுவாங்க. டிட்டர்மெண்ட் யூஸ் பண்ணி செய்கிறது தான் நான் செய்ய போகிறேன். இப்போ அதாவது ஏ டயகனல் ஏபிசின்னு எழுதிக்கோ. இப்போ இங்கே எஃப் ஜி ஹச் அப்படின்னு எழுதிக்கோ, இங்கே எஃப் இங்கே ஜி ஹச்னு எழுதிக்கோ. இதனுடைய ஆன்சர் வந்து டிட்டர்மெண்ட் வேல்யூ 0 வந்தால் த கிவன் ஈக்குவேஷன் இஸ் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு அர்த்தம். புரியுங்களா சொல்கிறது? அப்போ நம்ம அதை கேர்ஃபுல்லாக பொறுமையாக நிதானமாக செய்வோம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ எடுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எடுக்கையில் ஏக்கு என்ன இருக்குது 2, ஹச்சுக்கு என்ன இருக்குது மைனஸ் 1 by 2, ஜிக்கு என்ன இருக்குது மைனஸ் 3. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹச்சுக்கு என்ன இருக்குது மைனஸ் 1 by 2, பிக்கு என்ன இருக்குது மைனஸ் 3. அடுத்து எஃப்க்கு என்ன இருக்குது 19 by 2. அடுத்து சிக்கு என்ன இருக்குது, சிக்கு வந்து மைனஸ் 20 இருக்குது. ஓகே குட். அடுத்து ஜிக்கு என்ன இருக்குது மைனஸ் 3. அடுத்து எஃப்க்கு என்ன இருக்குது 19 by 2 அப்படின்னு இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குட். அப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்வோம். ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் வேல்யூ 2 இன்ட்டு இதுக்கு நேரம் உள்ள ரோவன் காலத்தை விட்டுட்டோம்னா இது 3 2s are 6. அப்போ என்ன வந்துடும் 60 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் 60 அப்படின்னு வந்துருச்சு. ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை. நெக்ஸ்ட் டைரக்ஷன் போல் ஒரு மைனஸ் 19 இன்ட்டு 19 by 4 அப்படின்னு வரணும். 19 இன்ட்டு 19 அப்படின்னு வருது. 9 9s are 81, ரிமைண்டர் 8, 1 9s are 9, 17, 1 9 is 9, 1 1s are 1. அடுத்து என்ன வருது 1, இது என்ன வந்துருச்சு பாரு. அப்போ 16 2 என்ன வந்துருச்சு 361 அப்படின்னு வருது. அப்போ இது 361 அப்படின்னு அர்த்தம். பை என்ன வந்துருச்சுடா தம்பி 4. வெரி குட். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 by 2ன்னு எழுதிட்டு அங்கே மைனஸ் 1 இருக்கும் இந்த இடத்துல. அப்போ டிட்டர்மெண்ட் சொல்லி கொடுக்க தெரிஞ்சுக்கிறணும். இதுக்கு நேரம் உள்ள காலத்தை ரோ போட்டோம்னா இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 20 by 2 அப்படின்னா 10ன்னு ஆயிரும். மைனஸ் இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் என்ன வந்துடும் மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 3 27க்கு 7, 3 27க்கு 7, மிச்சம் என்ன இருக்குது 1 3 is 3, 2 5 வந்துடும், 57 வந்துடும், பை வந்துடும் 2 வந்துடும். இது ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 அப்படின்னு எழுதையில் ஓகே இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம்னா இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 19 by 4. குட். நெக்ஸ்ட்டு மைனஸ் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு, இங்கே ஒரு மைனஸ் வந்துடும் 9. இப்போ இந்த ஆன்சர் ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணால் 0 வருதான்னு பார்த்தா அது இட் இஸ் பேர் ஆஃப் சைட் லைன் எழுதிடலாம். 6 24 240 மைனஸ் 361 டிவைடட் பை 4. ஓகே குட். ப்ளஸ் 1 by 2, 20 plus 57 by 2. Good.
-3 இது என்ன வந்துடும் 4 36 -19 -36/4 அப்படின்னு வந்துடும். செப்பரேட் பண்ணி கரெக்ட் பண்ணுவோம். இந்த 2 வேணால் அடிச்சிருவோமா, இல்லை அடிக்க முடியாது, வேணால் எல்சிஎம் போட்டுக்கிறோமா, இல்லை எப்படின்னா பார்த்துக்கோம். 1 2 is 2 2 2s are 4ன்னு அடிச்சிடலாம். சரி ரைட்டு. இல்லை வேண்டாம் அப்படின்னா எல்சிஎம் 4 எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம்ல, அப்போ இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எல்சிஎம் 4 எடுத்துக்கலாம். சரி, ரெண்டையும் செப்பரேட் பண்ணுவோம். 2 இன்ட்டு இது மைனஸ் பண்ணையில் என்ன வரும், 361 240. சரியா, 1க்கு 1 2க்கு 2 1க்கு 1 121 வருது. ஓகே, பொறுமையாக நிதானமாக -121 பை என்னது 4, அடுத்து ப்ளஸ் 1/4ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா, 1/4ன்னு எழுதிட்டா இது என்ன வந்துடும் சேர்த்தோம்னா தம்பி 5 2 7 77 வருதுடா தம்பி. பை 2 4 ஆக்கிட்டேன். -3/4ன்னு எழுதிட்டு இதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா 9 5 15க்கு 5 மிச்சம் 1 3 1 4 1 5 55 -55 என்னது 4 அப்படின்னு, சாரி 55 தான். ஏன்னா 1/4 என்ன செஞ்சிட்டோம், வெளியே எடுத்துட்டோம். ஓகே குட். இப்போ இதோட ஆன்சர் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. சரி, பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. ரைட், ஓகே. சரி, இப்போ நிதானமாக ஹேண்டில் பண்ணையில் பேராப்சைட்லைனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம். ரைட், இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணோம்னா ஈக்குவல் டு எல்சிஎம் 4 எடுத்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 4 எடுத்துட்டோம்னா 121 பண்ணால் 2 4 2 242 மைனஸ் ப்ளஸ் 77 மைனஸ் ப்ளஸ் 55. ஓகே, இப்போ நீ கொஞ்சம் நிதானம், சாரி 3 மல்டிப்ளை பண்ணணும்ல, என்ன பார்த்தீங்கன்னா 3 மல்டிப்ளை பண்ணா தம்பி. 5 3s are 15, ரிமைண்டர் 165 வருது. அப்போ 165வும் 77 ஆட் பண்ணோம்னா 2 1 14 242. அப்போ -242 ப்ளஸ் 242, அப்போ பை 4. அப்போ மேலே என்ன ஆயிடுச்சு 0 ஈக்குவல் என்னது ரைட் ஹேண்ட் சைட். தேர்ஃபோர் இட் இஸ் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். இட் இஸ் என்ன எழுதிடலாம், பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். இது ஒரு இரட்டை நேர்கோடு அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் எ பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். இது ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ், இரட்டை நேர்கோடு அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். புரியுதா சொல்கிறது? அப்போ பொறுமையாக நிதானம் ஒரு ஸ்டெப்ஸ் முடிச்சுட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் செய்யல நிதானமாக செய்யணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து ஆங்கிள் கேட்டிருக்கு. அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் h ஸ்கொயர் மைனஸ் ஏபி பை ஏ ப்ளஸ் பி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 2 h ஸ்கொயர் 1/4 மைனஸ் ரூட் ஆஃப் ஏ என்ன பி என்னன்னு எழுதணும், டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. டிவைடட் பை என்னது ஏ ப்ளஸ் பி. அப்போ ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ. ஏக்கு வந்து 2 இருக்குது, பிக்கு வந்து என்ன இருக்குது 3 இருக்குது. ஏக்கு பிக்கு என்ன இருக்குது 3யும் 2வும் 3யும் இருக்குது, 2வும் 3யும் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இந்த இடத்துல வரையில் ஏக்கு 2 பிக்கு -3, ஏக்கு 2 பிக்கு -3. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 2 ரூட் ஆஃப் 1/4 ப்ளஸ் 6 divided by -1. Okay students, good. Tan inverse of modulus 2 root of 24 cross பண்ணி இதோட ஆட் பண்ணால் 25/4 whole divided by -1. Okay students, tan inverse of 2 5 வெளியே எடுத்து 25 வெளியே எடுத்தால் 5, 4 வெளியே எடுத்தால் 2. டிட்டர்மினண்ட், அதாவது சாரி மாடுலஸ் மைனஸ் வேணால் ஃப்ரண்ட்டில் போட்டுக்க, மைனஸை ஃப்ரண்ட்டில் போட்டுக்க. 2 அடிச்சிட்டோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் -5 வருது. தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு ரிமூவ் பண்ணிடு மாடுலஸ் உள்ள மைனஸை 5. ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, இதெல்லாம் 5 மார்க் சம்மு, வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.